ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷனுக்காக ஒரு 2 hours கிட்ட ட்ராவல் பண்ணி போகிறோம் பாண்டிச்சேரியிலேருந்து. அதுக்கு ரெடியாக தான் போயிட்டுருக்கேன். இப்போதைக்கு பாப்பா வந்து கடைக்கு போயிருக்காங்க, அவங்க ரெடி ஆகிட்டாங்க. நானும் பசங்க மட்டும் ரெடி ஆகிட்டா, அவங்க அப்பா வந்தோடனே அப்படியே அவர் கிளம்பிட்டாருன்னா நம்ம கிளம்பி போக வேண்டியது தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வில்லேஜில் பண்ணுற ஒரு வளகாப்பை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து 5th மந்தோட வளகாப்பு ஃபங்க்ஷன் வந்து நான் போட்டிருந்தேன் பூ முடி போடுறது. சரி, நம்ம வந்து இப்போ தான் குளிச்சுட்டு வந்திருக்கேன், தலைக்கு குளிச்சுட்டு வந்தாச்சு. முடி நல்லா ஈரமாக இருக்குது, அதை நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டா நம்ம சாரீ மாற்றணும். ஓகே, நான் வந்து இப்போ போயிட்டு ரெடியாக போகிறேன். ரெடி ஆகிட்டு வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பியாச்சு. வீட்டிலேருந்து கிளம்ப லேட் ஆகிடும் சொல்லிவிட்டு நான் கிளம்புனதை வந்து உங்கள்கிட்ட காட்ட முடியல. டக்குன்னு வண்டி எடுக்கணும்னு சொன்னதுக்காட்டியும் நான் வேக வேகமாக எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாப்புக்குட்டி பார்த்தீங்கன்னா சரியான வம்பு வளர்த்திட்டு உட்காந்துட்டு வந்தா காரில், என்ன வீடியோ எடுங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவளோட அட்ராசிட்டி கொஞ்சம் நேரம் போச்சு. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியிலேருந்து சென்னை போகிற பைபாஸ் ரோட்டில் மதுராந்தகம், திண்டிவனம் தாண்டி செங்கல்பட்டுக்கு முன்னாடி மதுராந்தகம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தான் போகிறோம். அங்கே வந்து ஒரு அண்ணா வீட்டில் வந்து விசேஷம். கோழி பார்க்க போறியா? எத்தனை கோழி இருக்கும் அங்கே? 2 கோழி இல்லை. எங்கம்மா போற? சசி அங்கிள் வீட்டுக்கு போறியா? எதுக்கு போற? ஆமா, பிரியாணியா பாப்பா சாப்பிட போற? பாப்பா ஃபங்க்ஷனுக்கு போறியா? அப்போ வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு போற. அங்க எத்தனை கோழி இருக்கும்? ஓ, குட்டி பாப்பா வருமா? சரி சரி சரி. அங்க போய் அக்கா கூடல விளையாடுவியா? ஜாலியா ஜாலியா. அடுத்த மாசம் குட்டி பாப்பா வந்துருமா. பாப்பாவோட ட்ரெஸ் ஃபுல்லா பார்க்கலாமா? பாப்பாவோட காஸ்டியூம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எல்லாரும் பார்த்து சொல்லுங்க. செல்லக்குட்டியோட காஸ்டியூம். மண்டை மேல தென்னை மரம் வந்துடுச்சு. சோறு சோறு களைச்சு விட்டுறாத. சரி போ, மேல போ. அத்தை எடுத்தன போ. அந்த தென்னை மரத்துலயே கொஞ்சம் வைக்கலாம். சென்டர்ல இடம் இருக்கு. இன்னொரு அவர் எப்படி சுத்துறாரு பாக்குதுங்க. நல்லா கண்ணை வச்சுட்டு குறுக்குறுன்னு. மாட்டுப்பா இந்த வீடியோ கவரேஜ் நேச்சுரலா வருவாங்க. அங்க பாருங்க, கேஷுவலா வரும். ஏய், நாய் கிட்ட வம்பளக்காது. நாய் கடிச்சு அவ்வளவுதான். 4 பேருக்கு அப்புறம் தான் ஒரு அந்த சைடு கொஞ்சம் இதா இருக்குமா. பஃப் வெளிய வந்து இதுல அம்திட்டு இருக்குன்னு தோட போய்டும் ஃபவுண்டேஷன். நான் அவங்க கிட்ட கொடுங்க, நான் பின்னுவா பாருங்க. இந்த புண்ட பின்னிடாது. விழாவை சிறப்பிச்சிடலாமா? நம்ம பேசுறது கேட்காது இல்ல? பேசுறது உங்களுக்கு ஒன்றும் கேட்காது. ஆடியோ மட்டும் போட்டுக்க வேண்டியதான்.
ரோஹிதன் அந்த போனை வாங்கிக்கோங்க அவங்கள்ட்ட. ரொம்ப டைம் ஆயிடுச்சு. சரி நாங்களும் கிளம்புறோம் சொல்லிட்டு அண்ணா கிட்ட போய் சொல்லிட்டு அப்படியே ஒரு ஃபோட்டோஸை எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கேருந்து கிளம்பும் போதே பார்த்தீங்கன்னா மணி 9:15 அந்த மாதிரி இருக்கும். ஃபங்க்ஷன் வந்து சூப்பராக இருந்தது, செம்மையாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி பார்த்ததே இல்லை ஒரு சீமந்த ஃபங்க்ஷனை. இப்போ தான் வில்லேஜ் ஸ்டைலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன். எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. நீங்களும் பார்த்துருந்துருப்பீங்க, உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாப்பா பாருங்கள், வண்டியில் ஏறினோடனே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. மணி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக 11:05 ஆயிடுச்சு பாண்டிச்சேரி வந்து சேரும்போது. ஸோ இதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தூங்கணும். பாப்பா குட்டிக்கு செம்ம தூக்கம், நல்லா ஜாலியாக தூங்குறாங்க பாருங்க. தூங்கிட்டு இருந்தாங்க, அப்படியே கொண்டு வந்து போட்டேன். அப்படியே மறுபடியும் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.